வாங்க அன்பு தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் டிசம்பர் 15ற்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். எதிலும் நிதானம் மற்றும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றிகளை குவிக்கும் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான நட்சத்திரங்களை பொறுத்தவரை மூலம், பூராடம், உத்திரம், 1 பாதம் என்று உங்களுக்கான 3 நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்கள் ராசியின் அதிபதியாக குரு பகவான் காணப்படுகிறார். குருவின் அருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமில்லாமல் சிவனின் மற்றொரு உருவமான தட்சிணாமூர்த்தியின் அருளும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த கால நேரத்தில் உங்களின் கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, ராகு சுகஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமச்சானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான குரு வக்கிரமாக காணப்படுகிறார். பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சந்திரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ள வேளையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அதிகமாகவே இருக்குது. இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை டிசம்பர் 2, டிசம்பர் 3 இந்த 2 நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேலையில் இந்த மாதத்தோட கடைசியில் டிசம்பர் 29 சேர்த்து டிசம்பர் 30 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு மேலும் அதிர்ஷ்டத்தை தரும் நாட்களாக இங்கு பார்க்கப்படுற வேலை. உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பரில் 8, 9 ஆகிய 2 நாட்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இங்கே நம்ம தனுசு ராசிக்கான பொது பலன்கள், பரிகாரங்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்கே விரிவாக பார்க்க போகிறோம். அதே போல் தனுஷுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடந்து முடியும். அதில் வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் அதிகமாக மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் சரியான அளவு கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பண வரத்து முன்பை விட பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் எதிர்பார்த்த இடத்துல மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இடத்துலேருந்தும் நிறையா உதவிகள் வரும். இந்த உதவிகளானது உங்கள் ஏற்றத்திற்கு மேலும் வழிவகை செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன சஞ்சலம் இதுவரை இருந்தது, அதே போல் வீண் பகை, அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கால நேரத்தில் முற்றிலும் நீங்க போது. அப்படின்லாம் அதோட தாக்கம் வேகம் ரொம்ப ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் இல்லாமல் சில நேரங்களில் விமர்சனங்களும் வரலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஏற்றம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் கோபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் மனதையும் உங்கள் கோபத்தையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் சில வீண் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். இந்த வீண் செலவுகளை உண்டாகுவதிலிருந்து தடுக்கிறது என்ன பண்ணால் நீங்கள் உங்கள் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா விடாப்புடியாக நிற்கிறவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வீண் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுல அந்த செலவுகள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருக்க பிடிவாதத்தை நீங்கள் விட்டொழிக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் கிடைக்கும்னு சொல்லலாம். அதே போல் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படலாம். இருந்தாலும் அந்த தொய்வு பார்த்தீங்கன்னா மாதத்தோட முதல் பகுதியில் தோன்றிட்டு மாதத்தோட நடுப்பகுதியில் பிற்பகுதியில் மறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் வாடிக்கையாளரோட நீங்கள் எதையுமே கோபமான வார்த்தைகளை இந்த கால நேரத்தில் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. இதனால் உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கும் விதமாக அமையலாம். அதே போல் வியாபார விருத்தி அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வழிவகை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். இந்த கால நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அந்த செலவுகளை விட பணவரத்தும் லாபமும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் தொழிலில் திடீர்னு செலவுகள் உண்டாகலாம். அந்த செலவுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அவசியமாக இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் கொஞ்சம்
கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும், கடின உழைப்பை போட வேண்டியிருக்கும் இந்த கால நேரத்தில். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சக ஊழியர்கிட்ட வந்து கோபமாகவோ கடுமையாகவோ பேசுறதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது இந்த கால நேரத்தில். குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் அமைதியான போக்கோட போங்க. இந்த கால நேரத்தில் நீங்கள் போடுற கடின உழைப்பு உங்களுக்கு ஏற்றத்துக்கு வழிவகை செய்யும். இருந்தாலும் அங்கங்கே சில பிரச்சனைகள், தடைகள், தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் கோபத்தை தூண்டும் விதமாக அமைவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க தேவையில்லா பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால நீங்கள் வந்து கொஞ்சம் வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே போல் கோபமான சூழ்நிலையில் கூட நீங்கள் கொஞ்சம் கோபத்தை அடக்கிட்டு கொஞ்சம் ஞாபகத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். இருந்தாலும் மன வருத்தம் ஏற்பட்டாலும் மன வருத்தத்தை தாண்டி நீங்கள் வாழ்க்கையில் வந்து அன்பு, பாசம், நேசத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அக்கம் பக்கத்தினரோட கொஞ்சம் நீங்கள் இந்த கால நேரத்தில் அனுசரித்து செல்ல வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. இதனால் வந்து ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் இந்த கால நேரத்தில் தவிர்க்க முடியும். பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பெண்கள், ஆண்கள் எல்லாத்துக்குமே இந்த கால நேரத்தில் கோபங்கள் அதிகமாக உண்டாகலாம். மற்றவர்கள் செயலால் தான் உங்களுக்கு கோபமே உண்டாகுமே தவிர உங்களோட செயல்களால் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கோபங்கள் உண்டாகிறப்போ உங்கள் மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கோ. அது தேவையில்லா பிரச்சனைகள் வந்து உங்களை வெளியே கொண்டு வரும். அதே போல் இந்த கால நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் வீண் செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக பெண்களுக்கு இந்த கால நேரத்தில் வீண் செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வீண் செலவுகளை குறைப்பது ரொம்பவே நல்லது. அடுத்து கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுதலான கவனத்தோடு செயல்படுங்க. அப்படி கவனத்தோடு செயல்படுறப்ப என்னன்னா உங்களுக்கு நன்மைகளும் நல்லதும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட உங்களுக்கு சில நேரங்களில் தாமதங்கள் ஆகலாம். இப்படி தாமதங்கள், தடைகள் எல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலையும் அதே போல் உங்களுக்கு சாதிக்கிறதுக்கான தெம்பும் தைரியமும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்கறது அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்கள் மனதில் இருக்கிறத தைரியமாக பேசுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். எதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணிச்சலோடு எதிர்கொள்ளுவீங்க. இந்த துணிச்சலான எதிர்கொள்கிற திறமை தான் உங்களை வந்து மேலும் மேலும் ஏற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து நீங்கள் என்னதான் துணிச்சலோடு செயல்பட்டாலும் ஒரு சில காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அமைதி போக்கூட இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இருக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதே போல் மேலிடத்தோட அன்பும் பாசமும் அரவணைப்பும் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் இதுவரை இருந்த மெத்தனமான போக்கு, சுணக்கம் எல்லாம் நீங்கி நீங்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுவீங்க. கல்வியில் ஆர்வம் காட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆர்வத்தின் காரணமாகவும் அதே போல் உங்களுக்கு உதவிகள் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்கள் பிடிவாதமான குணம் உங்களுக்கு மேலும் ஏற்றங்களையும் நன்மைகளையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுறதுனால மாணவர்களுக்கும் இந்த கால நேரம் சிறப்பாக இருக்குது. அதே போல் இந்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அங்கங்கே பிரச்சனைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏற்றம் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு சில தடுமாற்றங்கள், இழுபறி, அதே போல் மனக்குழப்பங்கள்லாம் அங்கங்கே ஒவ்வொரு நாள் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதா இந்த மாதத்திற்கான ஒட்டுமொத்தமாக உங்களுக்கான பொது பலன்களாக இருக்குது. இப்படி பொது பலன்கள் இருக்கவில்லை, அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குருவை வணங்க. குறிப்பாக குருவை வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. நெய் தீபம் ஏற்றி வணங்குறப்ப என்ன ஆகுனா குரு பகவானின் அருளும் ஆசியும் உங்களுக்கு முழுதாக கிடைக்கும். குரு பகவானின் அருளும் ஆசியும் உங்களுக்கு முழுதாக கிடைக்கிறப்ப என்ன ஆகுனா உங்கள் அறிவுத்திறனும் புத்தி கூர்மையும் மேம்படும். இந்த அறிவுத்திறனையும் புத்தி கூர்மையும் வச்சு நீங்கள் உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கோபத்தை உருவாக்குற போடுற சூழல் இருக்கு இல்லையா, அந்த சூழல்லிருந்தும் உங்களால் எளிதில் விடுபட முடியும். அதே போல் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் இந்த குரு பகவானின் அருளால் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. குரு பகவான் வக்கிரமாக காணப்படுறதுனால நீங்கள்
குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரும். குறிப்பாக வியாழக்கிழமைகளை குறித்து வச்சுக்கோங்க. வியாழக்கிழமைகளில் நீங்கள் குறிப்பாக வந்து இன்னும் சிவன் கோயில் இருக்க நவகிரகங்களை சுற்றி வரப்போ உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதனால் குருவின் பார்வை உங்களுக்கு அவசியம். அது வந்து அதிகமாக கிடைக்குன்னா குருவை விளக்கேற்றி வணங்குங்க. அடுத்து உங்களுக்கு இந்த மாதத்திற்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம். இந்த மாதம் பொது காரியத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட பெயரும் புகழும் மேலும் மேலும் ஓங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திலையும் உங்களோட நன்மதிப்பையும் ஏற்றத்தையும் பெருகும் விதமாக அமைக்க போகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒரு பேரும் புலத்தோட வாழ போகிறீங்க. குடும்பத்தில் இருந்து இதுவரை சண்டைகள் எல்லாம் நீங்க போது, சண்டைகள் எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒன்று சேர போகிறீங்க. உங்களுக்கு அன்பும் பாசமும் நேசமும் இந்த கால நேரத்தில் அதிகமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் உங்கள் குடும்பத்திலையும் இதுக்கு மேலே கிடைக்க போகுது. நம்ம இவரை வந்து இவ்வளோ வந்து பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இவ்வளோ மதிப்பு மரியாதையும் இருக்கு அப்படின்ட்டு வந்து சில நேரம் உங்ககிட்ட பிரச்சனைப்படுற குடும்பத்தார் கூட கொஞ்சம் அடங்கி போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் நன்மையா இருக்கு. ஆரோக்கியம் அதான் உடல் சார்ந்த ஆரோக்கியம், மனம் சார்ந்த ஆரோக்கியம் எல்லாமே மேம்படுற வகையா இருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்தபடி உங்களுக்கு பண வரவுங்கிறது இந்த கால நேரத்தில் இருக்கும். அதாவது எதிர்பார்த்த அளவை விட கொஞ்சம் கூடுதல் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு லாபங்களை அதிகமாக தர வகையில் இருக்குது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது வந்து ஏற்ற மாதமாக இருக்குது. உங்களுக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுமே பெருகிறது மட்டும் இல்லாமல் அதில் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உடனே பதவி உயர்வு கிடைக்கல கூட அதற்கான வாய்ப்புகளை இந்த கால நேரம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து இந்த மாதத்தோட கடைசியில் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இரண்டாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரத்தை பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையை ஆயுதமாக எடுத்து செயல்பட வேண்டிய காரியம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொறுமை தான் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பெரிய பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரப்போகுது. வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மறைமுகமாக இருக்குது, எதுவுமே நேரடியாக இருக்காது. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம், இல்லைனா அந்த நெருக்கடிகள் வந்து ஒரு சிறு பிரச்சனையாக உருவாகலாம். இருந்தாலும் அதை தாண்டி சாதிக்கிறதுக்கான கிரக நிலை உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. கவனமாக செயல்படுறப்போ உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் வேலை சார்ந்த விஷயமாவோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, இல்லை வந்து சில பிரச்சனைகளால் பிரிஞ்சிருக்கீங்கனாலும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறப்போது உங்கள் பிள்ளைகள் உங்களை வந்து தேர்ந்து சேர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்கள் குடும்பம் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளியூர் அல்லது வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நன்மை தரும் விஷயமாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முடிவுகள் நிறைய அதோட செய்திகளாக வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தந்தை மகன் உறவு இல்லை பெற்றோர் மகன் உறவு இந்த கால நேரத்தில் சுமூகமாக இருக்குது. இப்படி சுமூகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக இருக்குது. முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து உங்களுக்கு இந்த கால நேரம் அவ்வப்போது தடைகள் தாமதங்கள் கொண்டு வந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இங்கு காணப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 1 பாதம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணிமாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து எதிர்பார்த்த இடத்துல எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. தங்கம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீடு மனை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கீழே வேலை செய்கிறவங்க, நீங்கள் தொழில் செய்கிற மாதிரி இருந்தால், இல்லை வந்து நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் அவங்க கூட வேலை செய்கிறவங்க இவங்களாகிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களையும் தரும்.
ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவனமான போக்கு தான் உங்களோட ஏற்றத்தையும், லாபத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்க எல்லா விஷயங்களையும் வந்து யோசிச்சு, சிந்திச்சு செயல்படுங்க. அப்படி யோசிச்சு, சிந்திச்சு செயல்படுறது தான் உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களை பெற்றுத்தரும். வியாபாரம் செய்றவங்க, தொழில் செய்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரம் வந்து அவங்க சிறப்பான ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் அடைவாங்க. அதேபோல நீங்க வந்து புதிதா வேலை தேடுறவங்க அப்படின்னு வந்து வச்சுக்கலாமே. புதிதா வேலை தேடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தபடி நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. அதனால இந்த நல்ல நேரத்தையும், சூழலையும் சிறப்பா உபயோகப்படுத்தி, உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் பெற்று, வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள். நம்ம இங்க சொல்ற நல்ல விஷயங்களையும், நன்மைகள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள அப்படியே நீங்க எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள நீங்க ஒரு முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கோங்க. அப்படி முன்னெச்சரிக்கையா எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த தடைகள், தாமதங்கள் வரப்போதுன்னு தெரிஞ்சுட்டு அதை எதிர்கொள்றதுக்கு நீங்க தயாராயிருவீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தயாரான மனநிலையோட பிரச்சனைய எதிர்கொள்றப்ப என்ன ஆகும்னா, அந்த பிரச்சனையோட வேகம், தாக்கம் குறையலாம். இல்ல அந்த பிரச்சனையிலிருந்து முழுவதும் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதே போல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடன் உண்மையாவும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. குரு பகவானின் அருளால் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும் நன்மைகளும், ஏற்றங்களும் நடக்க நமது சேனல் சார்பா